Hi everyone. Today we are going to discuss about the concept leverage. So leverage is a topic which is discussed under financial management subject, and today we can see what is meant by leverage, what are the types of leverage. So first வந்து leverage அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸை ஒரு ப்ரொப்ரைட்டர் ஒரு ஆண்டர்ப்ரீனியர் வந்து ஒரு பிஸ்னஸை தொடங்குறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு முக்கியமான விஷயம் என்ன? கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ அந்த கேபிட்டலில் வந்து பிஸ்னஸில் தொடங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக முக்கியம் ஃபினான்ஸ். மணி இல்லாமல் பிஸ்னஸை தொடங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேபிட்டலை எப்படி வந்து அந்த ப்ரொப்ரைட்டர் அந்த ஓனர் அரேஞ்ச் பண்ண போகிறார். ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து இண்டிவிஜுவலாக அவங்களே வந்து ஹீ வில் பி வெல்த்தி. ஓகேங்களா? ஸோ அவன் வந்து நல்ல வெல்த்தியான பர்சனாக இருப்பாங்க. அவங்களே வந்து என்டையர் அமௌண்ட்டை வந்து வில் பி கான்ட்ரிபியூட்டிங். ஸோ அவனோட ஓன் லெக்ஸ்லேயே அவன் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. கேபிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓன் லெக்ஸ்லேயே வந்து அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸை வந்து அதர்ஸோட சப்போர்ட்டோட, அதாவது பாரோடு ஃபண்ட்ஸ் மூலமாக தான் வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிஸ்னஸை வந்து பாரோடு ஃபண்ட்ஸு மூலமாக நம்ம வந்து இது பண்ணும்போது we are going for lot of options. பேங்க்ஸில் லோன் எடுக்கலாம், சம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் லோன்ஸ் வந்து எடுக்கலாம், இல்லை சம் ஃபினான்ஷியல்ஸ் கிட்ட வந்து பணம் வாங்கலாம், இல்லை வந்து கிரெடிட்டார்ஸ் மூலமாக அந்த மாதிரி எப்படியாவது வந்து ஃபினான்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா வந்து they are going for the public in the form of issuing ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸு அந்த மாதிரி இஷ்யூ பண்ணி அது மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக மொத்தம் ஃபண்டு, ஃபினான்ஸுன்றது, மணின்றது ஒரு முக்கியமான விஷயமாயிடுச்சு. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண, எக்ஸ்பேண்ட் பண்ண, மாடர்னைஸ் பண்ண, எதுக்காக இருந்தாலும் வந்து பணம் இல்லாமல் வந்து முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த இதை வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஓன் இதிலே வந்து இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்மளை கொண்டு வரணும். வேறஸ் இப்போ அவுட் சைடர்ஸோட சப்போர்ட்டோட பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அன் எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபோர்ஸ் மாதிரி நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபோர்ஸோட சப்போர்ட்டோட we are going to run the business for which we have to pay a fixed cost or fixed return. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் ரிட்டர்னா லைக் இஃப் யூ கோயிங் டு இஷ்யூ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெகுலராக அந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி பேங்க்கில் லோன் எடுக்கிறோமோ அந்த மாதிரி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சிமிலர்லி வந்து இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறேன், ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கும் வந்து ரிட்டர்ன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட்டை வந்து நான் வந்து கம்பெனியில் ப்ராஃபிட்ஸ்லேருந்து ஒரு போர்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து மொத்தமே வந்து இன்டர்னலாக நான் ஃபண்டை ரைஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. வேறஸ் இஃப் ஐ எம் கோயிங் டு யூஸ் தி அவுட் சைடர் சப்போர்ட்டாக அவங்களோட ஃபோர்ஸோடு நான் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறேன், என்னோடய அசட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண போகிறேன், பிஸ்னஸில் வந்து என்னோடய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கேரி அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பே அ ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஸோ லிவரேஜ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அன் அசட் ஆர் ஃபண்ட்ஸ் for which the firm pays a fixed cost or fixed return. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலி இந்த டேர்ம் வந்து சயின்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லீவர் அப்படின்றது என்னென்னா நம்மளோட ஓன் ஃபோர்ஸில் பண்ண முடியாத விஷயத்தை வந்து யூ ஆர் கோயிங் டு யூஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டு. ஸோ ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை நம்ம லிஃப்ட் பண்ணணும், ஒரு ஸ்டோனு இல்லை ஒரு கல் ஏதாவது வந்து நம்ம வந்து ஒரு பொருளையோ ஆப்ஜெக்டையோ நம்ம லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட என்டையர் ஃபோர்ஸ் நம்மளோட என்ட்ரி ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து we can lift that object for which we require the energy. ஓகேங்களா? ஃபுல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபுல்லாக நம்மளுக்கு இருந்தால் தான் we can lift that object. or else வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு டூல் மூலமாக, ஒரு லீவர் மூலமாக நம்ம வந்து அந்த இதை வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட பிஸ்னஸில். ஸோ நம்ம பிஸ்னஸில் வந்து என்டையர் கான்ட்ரிபியூஷன் அந்த ஓனரே வந்து பண்ண போகிறாங்களா, ஆர் இஸ் கோயிங் டு யூஸ் தி சப்போர்ட் ஆஃப் தி அவுட்
outsiders in the form of borrowed funds. எல்லா பேலன்ஸ் ஷீட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து liabilities assetsன்னு இருக்கும். அந்த அசட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை, எனக்கு ஃபண்டு தேவை, கேபிட்டல் தேவை. ஓகேங்களா, அதில் ஓனர் ஃபண்ட்ஸு, ஓனரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அண்ட் வந்து பாரோடு ஃபண்ட்ஸு மூலமாக நான் எப்படி வந்து ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு திருப்பி வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நான் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து லீவர் லீவர்ன்ற டூல் எக்யூப்மெண்ட் மூலமாக நம்ம வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஹைலி லிவர்டு ஃபர்ம் அண்ட் அன்லிவர்டு ஃபர்ம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹைலி லிவர்டுனா அதாவது டெப்ட் காம்பனண்ட் வந்து கம்பெனியில் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து டெப்ட் காம்பனண்ட் அதாவது வெளியிலேருந்து பாரோ பண்ண ஃபண்ட்ஸ்னால பிஸ்னஸ் வந்து அந்த ப்ரொபோர்ஷன் அதிகமாக இருக்கும். அது மூலமாக தான் என்னோடய அசட்ஸை மேனேஜ் பண்ணுறது, என்னோடய பிஸ்னஸை ரன் பண்ணுறது, எல்லா ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறது எல்லாமே அதில் தான் இருக்கும். என்னோட அந்த மாதிரியான ஃபேர்மை வந்து ஹைலி லிவர்டு ஃபேர்ம்னு சொல்லுவோம், இல்லை லீவர்டு ஃபேர்ம்னு சொல்லுவோம். வேறு அன்லீவர்டு ஃபேர்ம்னா என்னோட டெப்ட் காம்பனண்ட் பார்த்திங்கன்னா வந்து கம்பெனியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, என்னோட கான்ட்ரிபியூஷன், ஓனரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து அன்லிவர்டு ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ வந்து எந்த அளவுக்கு என்னோட டெப்ட் ப்ரொபோர்ஷன் இல்லை அவுட் சைட் ஹவுஸோட பாரோடு ஃபண்ட்ஸை எந்த அளவுக்கு நான் கம்பெனியில் வச்சுருக்கணும் அதை தான் வந்து லிவரேஜ்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபோர்ஸ் மாதிரி ஃபினான்ஸை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு விதம். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருப்பேன். லிவரேஜ் இஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அன் அசட் ஆர் ஃபண்ட் ஃபார் விச் தி ஃபர்ம் பேஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஓகேங்களா, ஸோ வந்து மீனிங் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் லிவரேஜா. ஒன்று ஆப்ரேட்டிங் லிவரேஜ், அடுத்து ஃபினான்ஷியல் லிவரேஜ், அடுத்தது கம்பைன்டு லிவரேஜ். இது 3 தான் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ் அண்ட் இதுலேருந்து தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜா. ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்றதுனா என்னன்னா, ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஃபர்ம்ஸ் எபிலிட்டி டு யூஸ் fixed operating cost to magnify the effect of changes in sales on its earning before interest and taxes. Operating leverage ஓட ஃபார்முலா இதுதான், contribution by EBIT. பிஃபோர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இபிஐடினா என்ன, இந்த கான்ட்ரிபியூஷனா என்ன, எப்படி இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதை வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இல்லை ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் இபிஐடி அண்ட் இபிடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சம்மில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது கான்ட்ரிபியூஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோன்னா இபிஐடி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவை, ஆப்ரேட்டிங் லிவரேஜை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனையும் இபிஐடிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னா. ஓகேங்களா, கான்ட்ரிபியூஷனையும் இபிஐடியோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எதுனா ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஸோ அதுக்கு முக்கியமான காம்போனண்ட் என்ன, முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேங்களா, ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டை வந்து 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு பிரிப்பாங்க, இன்னொன்று வந்து வேரியபிள் காஸ்ட்டுன்னு பிரிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய பிஸ்னஸ் வந்து நான் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன், எவ்வளோ ஆக்டிவிட்டி நான் ஆப்ரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ணாலும், நான் 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் என்ன பிஸ்னஸில், இல்லை 12,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பிஸ்னஸில் நான் சில காஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து இன்கர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்பயுமே த்ரூ அவுட் வந்து இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற காஸ்ட் என்னன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு ரெகுலராக என்ன பண்ணணும், ரெண்ட் பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து 8,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நான் ரெண்ட் வந்து 10,000 கொடுக்கணுன்னா அந்த 10,000 அந்த மந்த்துக்கு நான் பே பண்ணி தான் ஆகணும். அந்த மாதம் நான் வந்து 10,000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் நான் வந்து அதே 10,000 ரெண்ட்டை தான் நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் நான் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் அந்த காஸ்ட்டை கண்டிப்பாக இன்கர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். வேரியபிள்
காஸ்ட் அப்படின்றது என்னன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னோட வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வந்து இஃப் இட் கோயிங் டு சேஞ்ச் கீப் ஆன் சேஞ்சிங் ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதை வேரியபிள் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட்டை வந்து இப்படி தான் 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து மெயினாக வந்து பார்க்குறது எதுனா ஆப்ரேட்டிங் லிவரேஜில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணனா எனக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது. அதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் எனக்கு இபிஐடின்றது என்னென்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸா. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனுக்கும் இந்த இபிஐடிக்கும் கிடைக்கிறதுக்கு முக்கியமான நடுவில் இருக்கக்கூடிய இந்த இது காம்பனன்ட் பேர் என்னென்னா ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு என்னோட ஆப்ரேட்டிங் சம்மந்தப்பட்ட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை பிஸ்னஸை ரன் பண்ண வேண்டிய விஷயத்துக்காக நான் இன்கர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இபிஐடி நான் அரைவ் பண்ணோன்னே அடுத்து நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே யூஸ்வலாக வந்து என்ன ஆகும்னா ஃபினான்ஷியல் காஸ்ட்டு கீழே வரும். ஓகேங்களா? இந்த சொன்னல காஸ்ட்டை வந்து 2 விதமாக பிரிக்கலாம், ஃபிக்ஸடு வேரியபிள்னு. அகெயின் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை எப்படி நான் பிரிக்கிறேன்னா ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுன்னு பிரிக்கலாம் ஒன்று, இன்னொன்று ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்டுன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஒன்று, ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டு, ஃபினான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்னால் நான் வந்து பிஸ்னஸில் அன்றாடம் நடத்துறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நான் கேரி அவுட் பண்ணுறனோ. ஓகேங்களா? என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நான் இன்கர் பண்ணுறனோ, ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அட்மின் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுறனோ அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் கீழே வந்துடும். ஃபினான்ஷியல் காஸ்ட்டு ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறல, என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ டிபெஞ்சர்ஸ் மூலமாக நான் ஃபண்டை ரைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், அந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அது எல்லாமே வந்து எது கீழே வரும்னா ஃபினான்ஷியல் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்டு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட காஸ்ட்டை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வரக்கூடியது எல்லாமே ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டு இதுக்கு கீழே வருது. வேற ஃபினான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட்டு அதாவது ஃபினான்ஷியல் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில், அதாவது நான் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இபிஐடிலேருந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை நான் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இபிடி வருது. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் வந்து இபிஐடிக்கும் இபிடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பாக வந்து எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுன்ற அதாவது இந்த ஃபினான்ஷியல் காஸ்ட்டு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது டைப் என்னென்னா கம்பைன்டு லிவரேஜ். ஓகேங்களா? ஸோ கம்பைன்டு லிவரேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடி. ஓகேங்களா? ஸோ வந்து கம்பைன்டு லிவரேஜ்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் வந்து கம்பைன்டு லிவரேஜ்ன்றது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனுக்கும் இபிடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட் ரெண்டும் சேர்த்து தான் வந்து நம்மளோட வந்து கம்பைன்டு லிவரேஜை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அதனால தான் கான்ட்ரிபியூஷன் பை இபிடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. அண்ட் தென் இபிடியை அரைவ் பண்ண பிறகு டேக்ஸை நான் மைனஸ் பண்ணுறேன். டேக்ஸை மைனஸ் பண்ணோன்னே தான் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் நம்மளோட ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் சம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஆக மொத்தம் நம்ம இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா லீவரேஜ், அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பெனியில் பாரோட ஃபண்ட்ஸ் மூலமாக வந்து எப்படி வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ண போகிறாங்க, அதுக்காக என்ன ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வந்து தே ஹாவ் டு இன்கர், அசட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அந்த பாரோட் ஃபண்ட்ஸ் மூலமாக, திருப்பி எப்படி வந்து அதுலேருந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி எப்படி வந்து திருப்பி ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ஃபிக்ஸட் காஸ்ட்டாக வந்து கம்பெனி வந்து தே ஆர் கோயிங் டு பே டு தி borrowers to the outsiders எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபார்மேட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக 3 டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ் இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டிங், இன்னொன்று ஃபினான்ஷியல் லிவரேஜ், இன்னொன்று கம்பைன்ட் லிவரேஜ். ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அந்த காம்போனண்ட்டை வந்து பேஸஸாக வச்சு நம்ம வந்து கருதுகிறோம் இங்கே.
ஸோ வந்து கான்ட்ரிபியூஷனுக்கும் இபிஐடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் லிவரேஜ். அண்ட் வந்து இபிஐடிக்கும் இபிடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எது டிசைட் பண்ணுறது டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஃபினான்ஷியல் காஸ்ட் தான் டிசைட் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ்னு சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பைன்டு லிவரேஜ். ஸோ கம்பைன்டு லிவரேஜுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரெண்டும் சேர்ந்தது. ஓகேங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட் ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ஃபினான்ஷியல் காஸ்ட்டும் சேர்ந்தது தான் வந்து நம்மளுடைய கம்பைன்டு லிவரேஜ். அதாவது கான்ட்ரிபியூஷனுக்கு இபிடிக்கோ உள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கம்பைன்டு லிவரேஜ். ஸோ இந்த ஃபார்மேட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா தான் நம்மளோட வந்து சம்மை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி காஸ்ட்டுக்கு வந்து வந்து என்னென்ன 2 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஃபினான்ஷியல் காஸ்ட்க்கும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இஸ் defined as a firm's ability to use fixed operating cost to magnify the effect of changes in sales on its earning before interest and taxes. And then operating leverage ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி. ஸோ கான்ட்ரிபியூஷனை பேசிஸாக வச்சு தான் கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுனா தான் நம்ம எவ்வளோ வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்காக எவ்வளோ இன்கர் பண்ண போகிறோம், ஃபினான்ஷியல் காஸ்ட்காக எவ்வளோ இன்கர் பண்ணுறோம், லாஸ்ட் நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து வேரியேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜை யூஸ் பண்ணுறோம். ஸோ எது வேரியேஷன்ஸ் ஆயிருக்கு, ஸோ சேல்ஸ் வேரி ஆகும்போது அதோட எஃபெக்ட் என்ன, ஓகேங்களா. ஸோ வந்து இபிஐடியோவில் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜை யூஸ் பண்ணுறோம். இட் மெஷர்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் சேல்ஸ் ஆன் தி லெவல் ஆஃப் இபிஐடி. ஓகேங்களா. ஸோ வந்து என்னவர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா percentage change in EBIT divided by percentage change in sales. ஸோ எந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து மாறுச்சு அப்படின்னா ஸோ அதோட எஃபெக்ட் அது எந்த அளவுக்கு வந்து இபிஐடியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். சேல்ஸோட டிஃப்ரென்ஸ்னால இபிஐடியோட இம்பேக்ட் என்ன, ஓகேங்களா. ஸோ சேல்ஸோட இம்பேக்ட் இபிஐடியில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிவரேஜ்ன்ற கான்செப்ட்டு. ஸோ ஃபினான்ஷியல் லிவரேஜை பார்த்தீங்கன்னா ஃபர்ம்ஸ் எபிலிட்டி டு யூஸ் fixed financial charges to magnify the effect of changes in EBIT on the firm's earnings per share. ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியல் லிவரேஜோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இபிஐடி பை இபிடி. இபிஐடின்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், இபிடின்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். அதாவது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சோன்னா கான்ட்ரிபியூஷன், அதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோன்னா இபிஐடி, அடுத்தது ரிமைனிங் இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இந்த ஏர்னிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு டெப்ட்டுக்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணனா எனக்கு வரக்கூடியது இபிடி ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். இப்போ இந்த டேக்ஸை கழிச்சிட்டேன் அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ஆகிடும். இதுலேருந்து ஏதாவது சப்போஸ் என்னோட கம்பெனியில் என்னோட பிஸ்னஸ்னால் நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட சப்போர்ட்டோட இயங்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒரு கம்பெனியில் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம பே பண்ணியே ஆகணும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோமோ இல்லை லாஸ் இன்கர் பண்ணுறோமோ கண்டிப்பாக எப்படி ஒரு பேங்க்கில் லோன் எடுத்தால் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறோமோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ளிகேஷன் நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு ஏதாவது டேக்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து பே பண்ணி ஆகணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான டிவிடெண்ட்டை நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே யாருக்கு போய் சேரும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போய் சேரும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேருன்ற ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எவ்வளோன்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ஏர்னிங்ஸு இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேருன்றதை இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம அரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா.
ஸோ இப்போ இதை தான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபினான்ஷியல் லிவரேஜ் இபிஐடி பை இபிடி இது வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து போட்டுடலாம். வேறஸ் டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி. ஸோ இபிஐடியோட சேஞ்சஸ்னால வேரியேஷன்ஸ்னால அதோட வந்து இபிஎஸ்ல என்ன இம்பேக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு மெஷர் தி changes or the variations that happens in EBIT and how it has got an impact on EPS. So அதோட impact EPSல EBIT-ஓட changesனால EPSல என்ன impact அப்படின்றது. ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்து தான் ஏர்னிங்ஸை பொறுத்து தான் EPS வந்து அதை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது டைப்பு நம்மளுக்கு என்ன லிவரேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு லிவரேஜ் தான் மூணாவது டைப். ஸோ அந்த கம்பைன்டு லிவரேஜ்ன்றது வந்து இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ரிஸ்க் இருக்குது ஒரு கம்பெனியில் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படின்றது ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக உதவுது. கம்பைன்டு லிவரேஜ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் ரிஸ்க் ஒரு கம்பெனிக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இட் கோயிங் டு கம்பைன் தி கான்செப்ட் ஆஃப் போத் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அண்ட் ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண கான்செப்ட் தான் கம்பைன்டு லிவரேஜ்ன்றது. ஸோ கம்பைன்ட் லிவரேஜோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இன்ட்டு ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி. ஸோ அதை தான் இங்கே வந்து எழுதியிருப்பேன். அடுத்து ஃபினான்ஷியல் லிவரேஜோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இபிஐடி பை இபிடி அதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்பேன். ஸோ இப்போ அட் லாஸ்ட் கம்பைன்டு லிவரேஜுக்கான ஃபார்முலா எப்படி நம்ம அரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இபிஐடியும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது கான்ட்ரிபியூஷன். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது கான்ட்ரிபியூஷன் பை இபிடி, அதாவது இபிடின்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸா. ஸோ இதுதான் நம்மளோட கம்பைன்ட் லிவரேஜோட ஃபார்முலா. ஸோ அது மொத்தம் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? இதை வந்து இபிஐடி இல்லை இபிடி இல்லை ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்மேட்டை நம்மளுக்கு தெரியணும். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலாஸ் 3 லிவரேஜோட ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா லிவரேஜ்ன்ற கான்செப்டை வந்து அப்படின்னா என்னன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ் என்னென்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் எப்படி வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபினான்ஷியல் லிவரேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த செஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.